Hello friends, today we can discuss instruction sorting. Instruction sorting க்கு சிம்பிளா ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா இது ஒரு internal sorting algorithm. ஆல்ரெடி நம்ம ஷார்ட்டிங் வீடியோவில் பார்த்துப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஷார்ட்டிங் அல்காரிதமோட டைப். இந்த ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட்டிங் டெக்னிக்யூ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட்னா என்னன்னு டெஃபினேஷன் பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட் ஒர்க்ஸ் பை டேக்கிங் எலமெண்ட் ஃப்ரம் தி லிஸ்ட் ஒன் பை ஒன். ஒரு லிஸ்ட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட் எலமெண்ட்டை எப்படி எடுத்துக்கோன்னா ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கோமா. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தெம் இன் தயர் கரண்ட் பொசிஷன் இன்டு எ நியூ ஷார்ட்டட் லிஸ்ட். இந்த வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கரண்ட் பொசிஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட்டில் நம்ம வந்து ஷார்ட்டட் பண்ணும்போது அந்த ஷார்ட் பண்ணும்போது எந்த பொசிஷன்லேருந்து மாற்றுறோம் அப்படின்றது தான் இதோட மெயின் மெத்தடு. ஓகேங்களா? The instruction chart consists of n minus 1 passes, where n gives n is the number of element to be sorted. Number of element கொடுத்துட்டுப்பாங்க, நம்ம அந்த எலமெண்ட்டை ஷார்ட்டட் பண்ணி அதோட பொசிஷனை ஃபைண்ட் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 5 4 2 3 1. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கலாம். மினிமமாக இருந்தால் சேஞ்ச் பண்ணணும், மேக்ஸிமம் இருந்தால் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ இதை சேஞ்ச் பண்ணலாமா? பொசிஷன் என்னது? பொசிஷன் வந்து மென்ஷன் பண்ண. ஓகேங்களா? பொசிஷன் வந்து என்னது? ஒரு பொசிஷன் ஒரே முறை தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதனால 1. அப்போ 4 5 2 3 1 அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மீதி இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி போயிடணும். இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட். நம்ம வந்து எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. எப்பயும் போல தான் ஒர்ஸ்ட் கேஸ், பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ். ஒர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டினா ஓ நோட்டேஷன் ஆஃப் என் ஸ்கொயர். நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம பார்த்ததுல பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட்டில் பெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஓ நோட்டேஷன் ஆஃப் என் மட்டும்தான், ஸ்கொயர் கிடையாது. ஆனால் ஆவரேஜ் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் ஓ நோட்டேஷன் ஆஃப் என் ஸ்கொயர். பார்த்து படிச்சுக்கோங்க. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி worst, best, average. O notation of 1, O notation of 1, O notation of 1. இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தென் நீங்கள் ஈஸியாக கூட லேர்ன் பண்ணலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள் பாயிண்டாக கூட ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரியல் டைமில் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இட் இஸ் எஃபிஷியன்ட் ஃபார் ஸ்மால் டேட்டா செட் ஃபார் தி ஷார்ட்டட் எலமெண்ட். டிஸ்அட்வான்டேஜ் பண்ணால் இட் இஸ் இன்எஃபிஷியன்ட் ஃபார் தி மோர் எக்ஸ்டென்சிவ் டேட்டா செட்டு. எஃபிஷியன்ட்டில் ஸ்மால் டேட்டா செட்டை ஷார்ட்டட் எலமெண்ட் பண்ணாங்க, இன்எஃபிஷியன்ட்டில் மோர் எக்ஸ்பென்சிவ் டேட்டா செட்டை ஷார்ட்டட் பண்ணாங்க. இட்ஸ் ரன்னிங் டைம் இஸ் மோர். இது ரன் பண்ணும்போது டைம் வந்து நிறைய எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, டு கன்சிடர் அன் அன்ஆர்டர் அரே எலமெண்ட் ஃபாலோஸ். எலமெண்ட் கொடுத்துருக்காங்க யூஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட். எப்பயுமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட், செலெக்ஷன் ஷார்ட், பபிள் ஷார்ட் பொறுத்த வரைக்கும் அன்ஆர்டரில் இருக்கிறத வந்து ஆர்டராக இது வேணும். அன்ஆர்டர் சொல்லலாம், ஆர்டர் அன்ஆர்டர்னு சொல்லலாம், ஆர்டர்னு சொல்லலாம், அன்ஷார்ட்டட்னு சொல்லலாம், ஷார்ட்டட்னு சொல்லலாம், டிசெண்டிங் சொல்லலாம், அசெண்டிங் சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான். எப்பயுமே குழப்பிக்காதீங்க, இது மூணு ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ நம்ம சம்முக்குள்ள போகலாம். ஸ்டெப் 1 பாஸ் 1. கொடுத்துக்கிற எலமெண்ட்டை எழுதிக்கலாம். 3 30 15 8 14 45 20 28. இதில் வந்து மேலே எழுதிக்கோங்க. இதுக்கோட மெயின் பாயிண்ட் என்ன? பொசிஷன். எந்த பொசிஷனில் மூவ் பண்ணுது அப்படின்னு நம்ம எழுதுறோம். கண்டுபிடிக்கலாமா? இப்போ
மினிமமாக தான் மாற்றலாம், ஆனால் மேக்ஸிமமாக இருக்குது, அதனால் மாற்ற தேவையில்லை. அப்போ இதோட பொசிஷன் 0, ஏன்னா நம்ம மாற்றலை. அப்போ ஸ்டெப் 1ஓட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3, 30, 15, 8, 14, 45, 20, 28. தென் ஸ்டெப் 2 போகலாம். ஸ்டெப் 2 ஆர் பாஸ் 2. ஸ்டெப் 1ஓட அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கலாம். 3, 30, 15, 8, 14, 45, 20, 28. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணலாம். இப்போ 15 மாறுமா, இந்த இடத்துக்கு வருமா, அசெண்டிங் ஆர்டரில் மாற்றணும்ல, ஏன்னா மினிமமாக இருக்குது இந்த இடத்துல. உங்களுக்கு அது இந்த தெரியல 3, 15, 30 இந்த ஆர்டரில் வரும்னு, அதனால் இப்போ பொசிஷன் மூடு. எத்தனை பொசிஷன் மாறிக்கு இருக்கு? ஒன்லி 1 பொசிஷன். இந்த ஆரோ மார்க் எத்தனை இருக்கோ அந்த கவுண்ட் பண்ணி அந்த பொசிஷன் எழுதிட்டேன். ஒன்லி 1 டைம். அவுட்புட் எழுதிடலாமா? 3, 15, 30. தென் மீதி இருக்க எலமெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 45, 20, 28. தென் ஸ்டெப் 2ஓட அவுட்புட் ஸ்டெப் 3 சாரி, பாஸ் 3. ஸ்டெப் 2ஓட அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கலாம். 3, 15, 30, 8, 14, 45, 20, 28. நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட இது பண்ணிக்கலாம். இப்போ 8 வந்து இந்த இடத்துக்கு வருமா, அப்போ பொசிஷன் பார்க்கலாமா? 1, 2, 1, 2. அப்போ எத்தனை முறை பொசிஷன் மூவ் ஆயிருக்கு? 2 டைம்ஸ் மூவ் ஆயிருக்கு. தென் அப்போ பொசிஷன் மூவ் ஈக்குவல் டு 2. சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அவுட்புட் ஸ்டெப் 3 அவுட்புட் 3, 8. மீதி இருக்குது இப்படி வருமா? 15, 30, 14, 45, 20, 28. Then step 4 or pass 4. Step 3ஓட அவுட்புட் காப்பி பண்ணிக்கலாம். 3, 8, 15, 30, 14, 45, 20, 28. பொசிஷன் மூவ் பண்ணலாமா? 1, 2. எத்தனை முறை பொசிஷன் இங்கே வருமா ஆர்டரில்? பொசிஷன் மூட் பார்த்தீங்கன்னா 2. அப்போ ஸ்டெப் 4ஓட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3, 8, 14, 15, 30, 45, 20, 28. இப்போ ஸ்டெப் 5 ஆர் பாஸ் 5. ஸ்டெப் 4ஓட அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கலாம். 3, 8, 14, 15, 30, 45, 20, 28. கம்பேர் பண்ணலாமா? இது மாற்ற முடியாது, ஏன்னா மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ அவுட்புட் அதே வரும். அவுட்புட் கியூஸ் 3, 8, 14, 15, 30, 45, 20, 28. Then step 6 போலாமா? Step 6 or pass 6. பாருங்க, ஸ்டெப் 5ஓட அவுட்புட் எழுதிக்கலாம். 3, 8, 14, 15, 30, 45, 20, 28. ஷார்ட் பண்ணலாமா? 20 எங்கே வரும்? 1, 2 இந்த இடத்துல வருமா? பொசிஷன் பாருங்க, இது பொசிஷன், சாரி இங்கே பாருங்க, இங்கே பொசிஷன் மூடு, ஏன்னா இங்கே எதுவுமே போகல. அப்போ என்ன மென்ஷன் பண்ண? 0ன்னு. இங்கே பொசிஷன் பார்த்தீங்கன்னா பொசிஷன் மூட் ஈக்குவல் டு 2, 1, 2. அவுட்புட் எழுதிடலாமா? ஸ்டெப் 6ஓட 3, 8, 14, 15, 20, 30,
45, 28. Then step 7 or pass 7. Section mode. Step 6 ஓட அவுட்புட் காப்பி பண்ணிக்கலாம். 3, 4, 14, 15, 20, 30, 45, 28. தென் ஷார்ட் அவுட் பண்ணலாமா? எத்தனை முறை மாறும்? 1, 2. 1, 2. 2 டைம்ஸா? அப்போ பொசிஷன் மூட் இன் 2 டைம்ஸ். அவுட்புட் ஸ்டெப் 7 ஓட அவுட்புட் 3, 8, 14, 15, 20, 28, 30, 45. எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் வந்துச்சா? ஷார்ட்டட்னு சொல்லலாம், அசெண்டிங் ஆர்டர்லையும் வந்துடுச்சு, தென் ஆர்டர்டுன்னு சொல்லலாம். தி array of shorted element is 3, 8, 14, 15, 20, 28, 30, 45. ஒரு ரீகல்சல் பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட்னா இது ஒரு இன்டர்னல் ஷார்ட்டிங் அல்காரிதம். இது ஒரு பாயிண்ட் ஷார்ட்டிங் டெக்னிக்கும் இருந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் எலமெண்ட்டை டேக் பண்ணி 1 by 1 எடுக்கும். கரண்ட் பொசிஷன் அதோட ஷார்ட் அவுட் பண்ணும்போது அது கரண்ட் பொசிஷன் என்னன்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஓன் நோட்டேஷன் ஆஃப் n ஸ்கொயர், ஓன் நோட்டேஷன் ஆஃப் n, ஓன் நோட்டேஷன் ஆஃப் n ஸ்கொயர். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சேம். ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பண்ணால் இன்எஃபிஷியன்ட். தென் டைம் பார்த்தீங்கன்னா மோர் டைம் எடுத்துக்கும். தென் இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஷார்ட் அவுட் பண்ணி போடணும். மினிமம் இருந்தால் சேஞ்ச் பண்ணணும், மேக்ஸிமம் இருந்தால் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.